வணக்கம். வளம் வளமறியாவல். வளம் வளமறியாவல் சேனல்ல நிதி ஆலோசனை சம்பந்தமா நிறைய வீடியோஸ் நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். நிறைய பேர் பார்த்திருக்கீங்க, பயனடைந்து வருகிறீர்கள். நடுவில் ஒரு இடைவெளி ஆகிவிட்டது. இப்ப மீண்டும் இந்த சேனல்ல நம்ம வீடியோஸ் போஸ்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு பத்தி பார்க்க போறோம். பினான்சியல் பிளானிங், நிதி திட்டமிடல். இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஆனா நடுத்தர வர்க்கத்தார் நிறைய பேர் அதை பத்தின அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. சோ அதுக்காக இந்த டாபிக் நாங்க போஸ்ட் பண்றோம். இது ஒரு பெரிய டாபிக், பட் ஒரு முடிந்த அளவு சுருக்கமாக உங்களுக்கு நாங்க சொல்கிறோம். எல்லாத்துக்குமே தெரியும், எந்த விஷயம்னாலும் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திட்டமிட்டால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். ஆனா இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறது என்னன்னா, அது ரொம்ப டீப்பா திட்டமிடல மேலோட்டமாக ஒரு சூப்பர்ஃபிஷியல் பிளானிங் மட்டும் தான் பண்றாங்க. எனக்கு மாசம் இவ்வளவு ரூபாய் வருமானம் வருதுங்க, நான் இவ்வளவு ரூபாய் முதலீடு பண்றேங்க, இல்ல இவ்வளவு ரூபாய் சேவ் பண்றேங்க, என் எதிர்காலத்துக்கு இது நான் போதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையாகவே நீங்கள் சேமிக்கும் அந்த பணம் அல்லது முதலீடு செய்ய வந்த பணம் அந்த இலக்கை அடைவதற்கு போதுமானதா இருக்கிறதா, இதை பத்தி அனலைஸ் பண்றதாங்க பினான்சியல் பிளானிங். அவர் எளிமையான எடுத்துக்காட்டு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் சென்னை கிளம்ப வேண்டும் என்றால், நான் சென்னை போகணும் அப்படின்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணாங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது இல்லைங்களா? பஸ்ல போலாம், கார்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், பிளைட்ல போலாம். பட் எது இது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலான பேர் சொல்ற பதில், நாங்க இன்வெஸ்டர் செமினார்ஸ் நடத்தும்போது சொல்ற பதில்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் நம்ம பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அதை வச்சுதான் சார் முடிவு பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா அது சரியான மெத்தட் என்ன தெரியுங்களா? எவ்வளவு நேரம் எனக்கு தேவை, நான் எப்பொழுது சென்னைக்கு இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், இன்னும் நாளைக்கு நான் சென்னை போகணும், இல்ல இன்னும் ஒரு வாரம் கழித்து சென்னை போகணும் அப்படின்னா நான் இருக்கிற ஆப்ஷன்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் பஸ்ல போறதா, ட்ரெயின்ல போறதா, கார்ல போறதா, பிளைட்ல போறதாங்கிறது என்னுடைய நிதி நிலைமை. அதுக்கப்புறம் நான் யோசிக்கலாம். இல்ல எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் இன்னொரு 5-6 மணி நேரத்துல சென்னையில் இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆனாலும் சரி பிளைட் ஒண்ணுதான் ஆப்ஷன். என்கிட்ட காசே இல்லைனா கூட பாரோ பண்ணிட்டாவது கடன் வாங்கியாவது அந்த சென்னை போறதுக்கான வழி பிளைட் டிக்கெட்டா சூஸ் பண்ணும். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? எவ்வளவு காலகட்டம் நம் அடைய வேண்டிய இலக்கை அடைய வேண்டிய காலகட்டம் எவ்வளவோ அதுதான் தீர்மானிக்குமே தவிர நம்ம இடத்துல இருக்க பணம் அல்ல. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா, என் கையில் இவ்வளவுதான் இருக்கு, அதனால இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும் சார்? உங்களுடைய இலக்குகள் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல நிறைய இலக்குகள், லட்சியங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், சொந்த வீடு வாங்க வேண்டும், அல்லது ஒரு சொந்தமா கார் வாங்கணும், இல்ல என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, அந்த பிள்ளை காலேஜ் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு அது காலேஜ் படிக்கும் போது அதுக்கு பணம் தேவை, அல்லது அதனுடைய திருமண செலவுக்காக இவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இலக்குகளை பிக்ஸ் பண்ணணுங்க. அதை பிக்ஸ் பண்ணிட்டு அதற்கு இன்றைக்கு உங்கள் கையில் எவ்வளவு காசு இருக்கு, இல்ல எதிர்காலத்தில் எவ்வளவு நீங்கள் சேமிக்க வேண்டும் அல்லது முதலீடு செய்ய வேண்டும் தெரிந்து செய்யறது தான் பினான்சியல் பிளானிங். நான் உங்களுக்கு சில நம்பர் சொல்றேன் புரிந்து கொள்வதற்காக. இப்போ உங்க குழந்தைக்கு கல்லூரிக்கு போறதுக்கு இன்னொரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கோங்களேன். சோ ஏதோ ஒரு கோர்ஸ் சேர்க்கணும்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ்னு வச்சுக்கோ. அந்த கோர்ஸ் சேரணும்னா இன்றைய தேதியில எவ்வளவு செலவாகுது? 10 லட்சம் ரூபாய் ஃபீஸ் ஆகுது அப்படின்னா, சார் 10 லட்சம் ரூபாய் நான் குழந்தைக்கு சேர்த்து வச்சா போதுமான்னு கேட்டா பத்தாது. ஏனென்றால் பணவீக்கம், இன்ஃபிளேஷன் இருக்கு. இந்த இன்ஃபிளேஷன் 6% வச்சுக்கோங்க, 6%. 10 வருஷங்களுக்கு எவ்வளவு ரூபாய் தேவை இருக்கு தெரியுங்களா? சரியா சொன்னா 17,90,848 ரூபாய் தேவை. 17.9 lakhs தேவைப்படும். இதே 6% 20 இயர்ஸ் கழிச்சு இன்னொரு குழந்தைக்கு 20 இயர்ஸ் டைம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா 32,07,135 ரூபாய் தேவை. சோ இன்னைக்கு 10 லட்சம் நினைக்கிற கனவு நம்ம எதிர்காலத்தில் எவ்வளவு ஆகுது பாத்தீங்களா? இந்த 6% இன்ஃபிளேஷன் கணக்கு போட்டா. இதே ஒரு கோர்ஸ் 25 லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்ணோம், ஒரு பொண்ணோட திருமண செலவாக்கலாம், பையனோட திருமண செலவாக்கலாம் யோசிச்சீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு செய்ய போறதுன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் தேவை 6% இன்ஃபிளேஷன்ல 44,77,119 ரூபாய் மாறிடும். சோ இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியாதனால தான் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, சார் நான் சேர்த்து வைக்கிறேன் ஆனா பத்த மாட்டேங்க, சேர்த்து வைக்கிறேன் பத்த மாட்டேங்க. சோ இந்த திட்டமிடுதல் எப்படி? அதுக்கு முக்கியமானது இன்ஃபிளேஷன் ஃபிகர், பணவீக்கம். அரசாங்கம் ஒவ்வொரு குறிப்பிட்ட சமயத்தில் பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் டேட்டான்னு பப்ளிஷ் பண்ணாங்க. சிஐஏன்னு சொல்லுவோம், காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ். 2001-2 எடுத்தீங்கன்னா அது பேஸ் 100 இருந்தது. 2023-24 348 கிட்டத்தட்ட 3.5 மடங்கு விலைவாசி ஏறிக்குன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. இதே போல சிபிஐ, கன்சியூமர் பிரைஸ் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2023 5.69% இருக்குது. இந்த 2023 வருஷம் மொத்த வருஷம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். லோயஸ்ட் மார்ச்ல இருந்தது 4.4% இருந்தது, ஹையஸ்ட் ஏப்ரல் இருந்தது 7.79% இருக்குது. சோ இதுதான் வேரியேஷன் போன வருடம் 2023. சோ பணவீக்கத்தினுடைய அடிப்படை நாம் தெரிந்து கொண்டு நம் முதலீடுகளை திட்டமிட்டு செய்வது அவசியமானது. சார் எங்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது மாசம், அதனால நான் இதை வச்சு நான் சேவ் பண்றேன் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, நான் கார் எடுத்துட்டு சென்னை கிளம்புறேன்,
சென்னை போய் சேரும்னா எவ்வளவு லிட்டர் பெட்ரோல் டீசல் தேவை, அது போதுமானது இருக்குதா, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். வண்டி எடுத்தாச்சு போயிட்டே இருக்கு சார். எது வரைக்கும் போவோம்? சேலம் வரைக்கும் போய் நிக்கலாம். அதுக்கப்புறம் ஈரோடு அதுக்கு முன்னாடி கூட நிக்கலாம். ஆனா சென்னை போவதற்கு எவ்வளவு தூரம், எவ்வளவு டீசல் எனக்கு தேவை, அது எனக்கு போதுமானதா இருக்குதா, இல்ல பாதி தூரம் போனதுக்கு அப்புறமா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் அதை வச்சிருக்கேன் அப்படின்னு நான் திட்டமிட்டு செய்வது மிக முக்கியமானது. சோ இந்த பினான்சியல் பிளானிங் என்ன செய்யணும்னா, உங்களுடைய நிதி இலக்குகள், உங்களுடைய குடும்பத்திற்கான நிதி இலக்குகள், பினான்சியல் கோல்ஸ் முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த கோல்ஸ்க்கு ஒரு நம்பர் கொடுக்கணும். எத்தனை லட்சங்களோ கோடிகளோ தேவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை வருஷம் கழிச்சு அந்த குறிக்கோள் நம்ம அடைய போகிறோம். சோ அந்த இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணா எவ்வளவு வரும். இதுக்கெல்லாம் ஆன்லைன்லயே நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்குங்க. இல்ல எங்களை மாதிரி நபர்களை நீங்க கன்சல்ட் பண்ணீங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு இந்த கால்குலேஷனை ஒர்க் அவுட் பண்ணி தருகிறோம். அதற்கப்புறமா இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம மாதம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவோம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சில நபர்களை பார்க்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சார் எங்கிட்ட மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார், அதுக்கு ஏதாவது ஸ்கீம் இருக்கா சார், மாசம் 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார் அப்படின்னு நம்பர் சொல்றேன். நல்லதுதான். ஆனா அதை விட பெட்டர் என்னன்னா, உங்களுடைய கோல்ஸ் என்ன என்று தெரிந்து திட்டமிட்டு அதற்கு எவ்வளவு நாள் சேர்த்து வைக்க வேண்டும் என்று தெரிந்து செய்யும் பொழுது அந்த இலக்குகளை நீங்கள் அடைவதற்கு எளிதா இருக்கும். உங்க எல்லாத்துக்கும் ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம், அதே திரும்ப சொல்றேன். எல்லாத்துக்கும் லோன் கிடைக்கும். இன்னைக்கு வீடு வாங்க லோன் கிடைக்கும், எஜுகேஷன் லோன் கிடைக்கும், கார் வாங்க லோன் கிடைக்கும். லோன் கிடைக்காத ஒரே விஷயம்னா ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்ட் ஆக போற சார் லோன் தாங்கன்னா யாரும் தரமாட்டாங்க. சோ நம்மளுடைய எதிர்காலத்திற்கு என்று, ஓய்வு காலத்திற்கு என்று இப்பொழுதே திட்டமிட்டு எவ்வளவு ரூபாய் எனக்கு தேவைப்படும் என்று திட்டமிட்டு சிறிய தொகைகள் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா போதும். நம்மளோட சேனல் ஏற்கனவே வீடியோஸ் சொல்லியிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP முறை இருக்கு, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதன் மூலம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எளிதாக இந்த நிதி இலக்குகளை நம்ம அடைய முடியும். சோ இதெல்லாம் தெரியறதுக்கு இந்த பினான்சியல் பிளானிங்கை நீங்கள் கடைபிடித்தால் மிக எளிதாகவும் ஒரு சயின்டிபிக் வே ஆகும். நீங்க அந்த கோல்ஸ் ரீச் பண்றதுக்கு அது வசதியா இருக்கும். சோ இதை பத்தின இன்னும் தகவலை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் நம்ம சேனல் இருக்கு மற்ற வீடியோஸ் நீங்க பாருங்க. சோ தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் வளமாக வாழ வாழ்த்துகிறோம். நன்றி. வளம் வளமறியா.